சென்டென்ஸில் இன்றைக்கி நாங்கள் ஆர்கியூ பண்ணதில் வந்து மினிமம் சென்டென்ஸ் வந்து அதில் நாட் லெஸ் தேன் 10 years விச் மே எக்ஸ்டெண்ட் டு லைஃப் அப்படின்னு இருந்துச்சு. அது ஆயுள் தண்டனை வர கொடுக்கலான்ட்டு. நீங்கள் மினிமம் சென்டென்ஸ் தான் கொடுக்கணும், ஏன்னா இதில் விக்டிம்ங்கிறது பெரிய அளவில் பாதிக்கப்பட்டவங்க அவங்களுடைய வாழ்க்கைகள் பாதிக்கப்பட்டதா இல்லை அப்படின்னு நாங்கள் சொல்லி ஆர்கியூ பண்ணதில்லை. நீதிமன்றம் அந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டு குறைஞ்சபட்ச தண்டனை அந்த செக்ஷனுக்கு குறைஞ்சபட்ச தண்டனையே 10 வருஷம், அந்த குறைஞ்சபட்ச தண்டனையை கொடுத்து இன்னைக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கு. பல்வேறு பிரிவுகளின் கீழ் தண்டனைகள் வழங்கப்பட்டாலும் மொத்த தண்டனை 10 வருஷம் தான் ஏக காலத்தில் இருக்குது. அதில் வந்து இந்த வழக்கு வந்து ஒரு மேல்முறையீட்டுக்கு உட்பட்ட வழக்கு தான். இந்த வழக்கின் இந்த கீழே விசாரணை நீதிமன்றத்தின் தீர்ப்பு வந்து சரியான தீர்ப்பு என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா சட்டப்படியான தீர்ப்பு அல்ல இது. கொஞ்சம் அது மாறல் உள்ள அதாவது ஒரு நெறிமுறைகளின் அடிப்படையிலும் ஒரு மீடியா செலிபிரிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் வழங்கப்பட்ட தீர்ப்பாக தான் இதை நாங்கள் பார்க்குறோம். இது சட்டத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்ட தீர்ப்பு இல்லை, சட்டப்பிரிவின் கீழ் சரியாக வழங்கப்பட்ட தீர்ப்பு அல்ல, சட்ட விதிமுறைகளை பின்பற்றி வழங்கப்பட்ட தீர்ப்பு அல்ல அப்படின்னு நாங்கள் இந்த தீர்ப்பிலிருந்து தெரிந்து கொள்கிறது. அதனால் இது மேல்முறையீட்டுக்கு கட்டாயம் மேல்முறையீட்டுக்கு உட்பட்ட வழக்கு தான். மேல்முறையீட்டில் இந்த வழக்கு நிச்சயமாக வெற்றி பெறும். ஏன்னா கீழே நீதிமன்றத்தின் தீர்ப்பு எந்த சட்டத்தின் அடிப்படையில் இல்லை. 109, 120B நிர்மலா தேவி மற்ற இருவருடன் பண்ணி தான் இந்த வழக்கை இதை ஆடியோவில் பேசினாருங்கிறாங்க. அவங்க 2 பேருமே குற்றவாளி இல்லைன்னு விடுதலை அப்புறம் நிர்மலா தேவி யாருக்காக பேசியிருப்பாங்க? அந்த சார்ஜே இதாகிடுது. அவங்கள 120, 109 புருவாகலைன்னாலே இந்த கேஸே புருவாகலையே. நிர்மலா தேவி தன்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் தான் பேசிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் விளக்கம் அளித்திருக்கிறார். சிபிசிஐடி என்கொயரியிலும் அந்த கரஸ்பாண்டர் ராமசாமிட்டையும் அந்த விளக்கங்களை நாங்கள் இந்த நீதிமன்றத்தில் எடுத்துரைத்தோம். அதாவது பாலியல் தொழிலுக்காக மாணவிகளை நிர்மலா தேவி நேரடியாக அழைத்தார் என்ற எந்த எவிடன்ஸும் கிடையாது. அவருடைய பேச்சுக்களின் துணி அது வந்து ப்ரிசம்ஷன், நாங்கள் அப்படி ப்ரிசம் பண்ணோம், அப்படியா இருக்கும்னு நினச்சோம், எங்களுக்கு அப்படி தோன்றியது அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர பாலியல் தொழிலுக்காக அழைத்தார் அந்த வார்த்தைகள் அப்படி எங்களுக்கு தோன்றியதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அது வந்து கிரிமினல் ஜூரிஸ்ப்ருடென்ஸில் அது அஃபென்ஸ் தோன்றியதுங்கிறது அஃபென்ஸ் இல்லை. ப்ரிசம்ஷனை வந்து சம் அஃபென்சஸ் தான் எடுத்துக்கணும், எல்லாத்துக்கும் எடுக்க முடியாது. இந்த நீதிமன்றம் ப்ரிசம்ஷனில் தான் கன்விக்ஷன் பண்ணியிருக்கு. இது சட்டப்படி நிலைக்கத்தக்க தீர்ப்பு அல்ல. இந்த வழக்கை வந்து நாங்கள் மேல்முறை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.